அவருக்கு 5 ஸ்டார் பாலிட்டிஷியன் பேர், 5 நட்சத்திர அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஏராளமான தொழில் நிறுவனங்களை நடத்துறாரு. கர்நாடகாவிலும் அவருக்கு நிறுவனங்களுக்கு, கேரளாவிலையும் அரசியல்வாதியாக இருக்காரு. அப்படி இன்னைக்கு பாஜகவுடைய ஊழல் மணிந்த தலைவர்களில் ஒருவராக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழுபிதுங்கி நின்று கொண்டிருக்கிற இந்த ராஜீவ் சந்திரசேகர் மீது அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. கேரளாவில் போய் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்கள் ஊழலை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் பேசினார். ஆனா கர்நாடகாவில் 500 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய நிலத்தை ரொம்ப குறைவான விலைக்கு அந்த கேடிபி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களும், கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகரை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய முறையில் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் செஞ்சா ஊழல், பாஜக செஞ்சா அது ஊழலே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து ஊழல் கரை படிந்திருக்கிற ஒரு கட்சியாக, ஊழல் அரசியல்வாதிகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக, மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு செய்யக்கூடியவங்கள்லாம் நிறைந்திருக்கிற ஒரு கூடாரமாக பாஜக மாறி இருக்கிறது என்பது ராஜீவ் சந்திரசேகர் செய்திருக்கிற இந்த நில முறைகேடின் மூலமாக மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது.